வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கொய்யாப்பழம் வச்சுருக்கோம், அடுத்து வந்து வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம், அது தட்டைப்பயிறு, இது சுரக்காய். சுரக்காயை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுரக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல உணவு. முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வைட்டமின் பி, சி எல்லாம் இருக்குது, இரும்புச்சத்து கொஞ்சம் இருக்குது, அதிகமாக நீர்ச்சத்து இருக்கிற காய் இது. இந்த காய் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரைவாதி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அடிக்கடி இந்த காய் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்வு கொடுக்கும். அஜீரண கோளாறு, உடல் சூட்டு தடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் முக்கியமான தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கொடுக்குது. சிறுநீரக சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சுரக்காய் வந்து நல்ல தீர்வு. ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க, சித்த மருத்துவத்தை சொல்கிறாங்க, சிறுநீரக கோளாறு, சிறுநீரகத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட சரி பண்ணிட்டு அந்த அளவுக்கு இது பயன் தருமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சொல்லோடை கூட உண்டு, சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நார்மலாக பேசுவாங்க. அந்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு உடம்புல வந்து அதிகமாக இருக்கிறவங்க இதை சேர்த்திட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த உப்பு குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து சுரக்காய் வந்து பச்சையாக சாப்பிட்லாம், வேக வச்சு சாப்பிட்லாம், சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம். இதே மாதிரி சுரக்காய் ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ரத்த கொதிப்பு வந்து அளவு வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம். இதை வந்து தொடர்ச்சியாக பண்ணுவீங்க அப்படின்னா ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வரகு சாதம் வச்சுருக்கோம். வரகு நார்மலாக வந்து சாம்பார் சாதம், தக்காளி சாதம் மாதிரி பண்ணுவோம். இப்போ வந்து வெறும் சாதம் மட்டும் வச்சுருக்கிறோம். இது அப்படியே வச்சுருக்கோம். இதுக்கு வந்து கத்திரிக்காய் சாம்பார் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய உணவு. இந்த சுரக்காயை பற்றின தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சுரக்காயை பயன்படுத்துங்க. ஓகே.